இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுகின்ற மத்திய அரசிலே நாங்கள் உரிமையோடு கேட்பது காளை அடக்குவது என்பது காளையை அணைப்பது என்பதுதான் தமிழ் மரபிலே சொல்லப்படுகிறது. அவள் வளர்க்கின்ற காளையை எவன் அணைக்கின்றானோ அவன்தான் அவளை அணைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மரபுகள் சொல்லுகிறது. விளையாட்டு தடுக்க வந்த கூட்டு ஓட்ட நினைக்காத தமிழன்னைக்கு கேட்டு வைப்போம் வீட்டு 15 டேட்டு போட பார்த்த இல்ல எங்களுக்கு கூட்டு வரவன் போறவன் போட முடியாது தட எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல தமிழன் பாரம்பரியம் அடையாளத்தை அழிக்க எவன் உரிமை கொடுத்தான் கூற எல்ல எல விவசாயி படுத்தர் கொல்ல இந்த விஷயத்தை யாரும் கண்டிக்கல சத்தம் கவனிக்கல மீடியா பதிக்கல போய் யாருக்குமே கண்ணு தெரியல முரட்டுக்கால என்னோட சகோதரன் அவனை கட்டி பிடிச்சி நான் தாண்டா உருளுறன் வளர்த்த வளர்ப்பு வீர சூரன் அவனுக்காக தான் நான் உயிரோட இருக்கிறேன். ஜல்லிக்கட்டு நாங்க வந்து தெய்வமா கும்பிடுற காளைகளை தெய்வமா கும்பிட்டு வணங்குறோம். நாங்க வணங்குறத போய் நீ கும்பிடுறத நீ தடுத்தா அப்போ உனக்கு என்ன இருக்குதா? அது வந்து ஒரு வீர விளையாட்டு. அமைதி காலத்தில் போர்க்கால குணங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இளைஞர்களை அப்படி உயிர் போனாலும் மாட்டுக்கு அடிபடாம பட் இவங்களை வீரர்களா வைத்திருக்கும் ஒரு வீர மரபு அழிஞ்சு போகாது. அழிக்க நினைச்சால் மூச்சு இருக்காது. பார்த்துக்கிட்டு இருக்கும் கண்ணா மூடிக்கிட்டு திறந்தால் மண்ணில் புல்லு கூட விளையாது. உன்னோடு உன்னா வாழ நிக்கிறோம். சுரிஞ்சு பார்த்தா நடக்கும் கலவரம் உலகத்துக்கே நாங்க கத்து கொடுத்தோம். எங்களை பார்த்து ஆயிடுச்சா எலகாரம். மாசத்தை ஓட்ட காசு பத்தல புண்ணாக்கு வாங்க சொந்த வயிறு நிரப்பல. வயிற்றுல பிறக்காத தத்தெடுத்த புள்ள பிரிக்க பாக்குறான் எங்க குடும்பத்தை. குடும்பத்தில் ஒருவராக வளர்க்கப்படக்கூடிய இந்த மாடுகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பாரம்பரியமான ஒரு விளையாட்டாக மட்டுமல்லாது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமாக உணர்வாளர்களின் சார்பாகவும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம்.